ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட பல்வழியில் தோன்றும் ஒரு யானை உருவம் அதை வண்ணமுடன் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பாவடியும் பருவம் சிறு குழந்தை வடிவம் பாவடியும் பருவம் ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட சிவமணி உபதேசம் செய்த ஒரு செம்மணி சிவமணி உபதேசம் செய்த ஒரு செம்மணி முருகனி முன்னவன் இவன்தானோ முத்தமை சொன்னவன் இவன்தானோ சீரான மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவி அவள் மடியினிலே வளர்ந்தானோ சீரான மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவி அவள் மடியினிலே வளர்ந்தானோ இவன் வளர்ந்தானோ நடை பயின்றானோ இவன் வளர்ந்தானோ நடை பயின்றானோ ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம் அதை வந்தவுடன் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் சிறு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் வணங்கிடும் அடியவரே வாத்திய வரவரும் தூக்கிய துதிக்கை ஒன்றே அந்த வினை பந்தத்தின் வாக்கத்தை ஓட்டவரும் செவிகள் இரண்டே பரம்பொருள் கலமதில் அமைந்ததை போலவே மாற்றிடும் விழிகள் மூன்றே பரம்பொருள் பகலமதில் அமைந்ததை போலவே மாற்றிடும் விழிகள் மூன்றே கரங்களோ நான்கே கனி ஒன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து கரங்களோ நான்கு கனி ஒன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து உயர் கதி சேர வழிகள் என்பே அவன் கமல மலப்பாதம் உண்டு உயர் கதி சேர வழிகள் என்று அவன் கமல மலப்பாதம் உண்டு ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம் அதை வல்லமுடன் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் ஒரு குழந்தை வடிவம் பார்வடியும் பருவம் சிறு குழந்தை வடிவம் பார்வடியும் பருவம். எல்லாம் வல்ல இறையருளால் அருப்புக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ ஆயிரங்கன் மாரியம்மன் திருக்கோயில் 105வது பங்குனி பொங்கல் திருவிழா வேலாயுதபுரம் சாலியர் பெருமக்களின் 5ஆம் மண்டபப்படியை முன்னிட்டு அருமையானதொரு மாபெரும் சிந்தனை நகைச்சுவை இசை பட்டிமன்றத்திற்கு இங்கே எங்களை அழைத்து பெருமைப்படுத்திய வேலாயுதபுரம் சாலியர் பெருமக்களின் உறவுமுறை தலைவர் செயலர் மற்றும் நிர்வாக கமிட்டியை சார்ந்த மாமணிகளுக்கு எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறோம். பா வடித்தால் கவிஞன், பா வடித்தால் கவிஞன், பாவு அடித்தால் நீங்கள் கலைஞன். கலைஞர்களுக்கு என்னுடைய காலடி வணக்கம். எந்த வினை செய்தாலும் அந்த வினையை மாய்த்து நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்காக ஆயிரங்கன் மாறி அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார். அவளை எப்போது
நினைத்து நாங்கள் உள்ளே சென்றாலும் எங்கள் உச்சி மயிர் சிலிர்க்கும். அந்த சிலிர்ப்பில் குடியிருக்கிறாள் அவள். அப்படிப்பட்ட அந்த மாரியை நாங்கள் கூப்பிட வேண்டும் அல்லவா? பாவமெல்லாம் தீர்ப்பவளே ஆயிரங்கள் மாரியம்மா, வாடிகளும் போதினிலே ஓடி வரும் தேவியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்திருக்கும் மாரியம்மா, ஆயிரங்கள் மாறி சந்நிதிக்கு வந்தோம் குறை தீருமம்மா. எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா? காளி மகமாயி கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்துவிடும் மனமதி, நிம்மதியும் தேவையில்லையா? தாயே நிம்மதியும் தேவையில்லையா? எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் வாழலாமா? ஆறுதல யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆடவத்தில் ஆடி வரும் தெய்வமும் இல்லை. ஆறுதல யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆடவத்தில் ஆடி வரும் தெய்வமும் இல்லை. சொந்த பந்தம் யாரும் இல்லை, சோழும் ஜனம் நல்லதில்லை, உன்னையன்றி உலகில் நல்லதொரு தெய்வமில்லை. தடுமாறி திருக்கோயில் வந்தோம் அம்மா, அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை எனையாதரி. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை எனையாதரி. நீ வந்து தாயாக என நாங்களும் உம்மடி மீது தலை வைத்து நான் தூங்களும். சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும், மனம் தூங்கணும். எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயுமே இருக்க உந்தன் செல்ல மகன் வாழலாமா? மாலை மங்களமணியோசை வெள்ளி எந்திரி முழுதும் உன்னாட்சியே. பெண் சந்திராத மாலை மங்களமணியோசை வெள்ளி எந்திரி முழுதும் உன்னாட்சியே. மணி பாதங்களில் சதங்கை ஒளி நுட்பமாய் புனதலகை சொல்ல ஒலியது மொழி. பாடும் நாள் எல்லாம் திருநாளம்மா, எனையாலும் தில்லைத்தாரே உலகாடும் திரிசோழி நீ. எனையாலும் தில்லைத்தாரே உலகாடும் திரிசோழி நீ. சிவனான நீ தோற்ற கதையும் பொய்யே, அவனாட்டம் தனி உள்ள சக்தியும் நீயே. அவனாட்டம் தனி உள்ள சக்தியும் நீயே. மனம் கணிந்து அருள்வாயே இல்லை காளி, இல்லை காளி. எங்களுக்கு குறையும் உண்டே, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயுமே இருக்க உந்தன் செல்ல மகன் வாழலாமா? செல்ல மகன் வாழலாமா? செல்ல மகன் வாழலாமா? ஆயிரம் கண்ணாலை அழுது தொழுதால் நீங்கள் கேட்டதெல்லாம் தருவார். உங்கள் மடியேந்தி நீங்கள் வரும்போது நீங்கள் கேட்ட மடிப்பிச்சையை அவள் கொடுப்பார். என்னவெல்லாம் நினைத்து வந்தீர்களோ அத்தனையும் தரவல்லவள் இந்த ஆயிரம் கண்ணுடையாள். இந்த ஆயிரம் கண்ணுடையாள் சந்நிதியில் இப்படிப்பட்ட நூற்றாண்டை கடந்த ஒரு பங்குனி பொங்கல் விழா. இன்றைக்கு இந்த பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் இந்த சின்ன சிறுவர்கள் புள்ளி குதித்து விளையாடுகின்ற காலத்தில் இருந்து இந்த பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உண்மையிலேயே வேலாயுதபுரம் சாலியர் பெருமக்களை அந்த நிர்வாக சிறப்பை நான் பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன். எத்தனை வேலைகள் இருந்தாலும் அத்தனையும் விட்டுவிட்டு
ஒரு அறிவார்ந்த சிந்தனை நகைச்சுவை பட்டிமன்றம் இங்கே நடக்கிறது. நாம் சென்று இந்த அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாம் என்ன வாதிடுகிறார்கள் என்று கேட்க அவரோடு இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடி பெருமக்களே, சின்னஞ்சிறுவர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, உங்கள் அனைவரையும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று எங்களுடைய நன்றி மலர்களை உங்கள் பாத மலர்களில் சமர்ப்பிக்கிறோம். அருமையான ஒரு நிகழ்ச்சி. பட்டிமன்றம் என்று சொன்ன உடனேயே தலைவர் உள்ளிட்ட அனைவரும் எங்களுக்கு ஒரு தரமான தலைப்பை தந்தார்கள். ஐயா, ஒரு குடும்பத்தில் இன்றைக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் மகிழ்ச்சி நாமளாத்தான் உருவாக்கணும்னு சொல்றாங்க. சில பேரு வீட்டுல தானா மகிழ்ச்சி இருக்கு, சில பேரு மகிழ்ச்சி அவங்களா உருவாக்குறாங்க. மகிழ்ச்சியை உருவாக்குவதால மகிழ்ச்சியா, தானாக வருவது மகிழ்ச்சியா? வீட்டுக்குள்ள யாராரு இருக்கா? ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க. ஆண்களால் மகிழ்ச்சியா, பெண்களால் மகிழ்ச்சியான்னு கேட்டா அப்ப எங்க வீட்டுக்குள்ள சண்டையை விட்டு விடுறதா நீங்க வந்திருக்கீங்களா? ஏயா, அதுக்குத்தான் இந்த பேராசிரியர் பெருமக்களை பட்டாளத்தை கூப்பிட்டு வந்து பக்கத்திலே ஒரு இசை முரசு செல்வாவை கொண்டு வந்து இப்படி பாட்டை பாடி எங்களை கூப்பிட்டு வந்து வச்சு வீட்டுக்குள்ள சண்டையை கூட்டி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. எப்படி நாரதர் கலகம் நன்மையில் முடியுமோ அது போல இந்த பட்டிமன்ற குழுவினரின் கலகம் ஒரு நல்ல தீர்ப்பை இந்த மேடைக்கு சொல்லும். காரணம், நீங்க எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, சும்மா கேட்டுட்டு அப்படியே போறாள் கிடையாது. இந்த நடுவரை வச்சுக்கிறேன், இந்த அம்மா இப்படி பேசுச்சுல, இந்த ஐயா இப்படி பேசினார்ல, யாருக்கு தீர்ப்பு கொடுப்பாருன்னு பார்ப்போம். உடனே ஐயா சொல்றாரு, இவர் எங்க பொம்பளைக்கு தான் தீர்ப்பு கொடுப்பாரு, பெண்கள் எங்க சொல்ல போறாரு, அதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் பேசுறாருன்னு தெரியல அப்படிமா. இந்த பக்கம் சொல்லுவாரு, இல்ல ஆண்களேனே கொடுப்பாரு, இது நம்ம நடுவரே ஆணா இருக்கிறதுனால ஆண்களேன்னு கொடுப்பாரு. கிடையவே கிடையாது. இந்த பக்கம் கைதட்டு பலமா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருவேன், பெண்களுக்கு கைதட்டு பலமா இருந்தா இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருவேன். வாதாடும் அறிஞர்களின் இன்றைய வாத திறமைக்கு ஏற்றபடிதான் தீர்ப்பு கொடுக்கப்படும். உண்மையான தீர்ப்பு வேறையா கூட இருக்கலாம். உண்மையிலே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களாக இருக்கலாம், உண்மையிலே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களாகவும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த அறிஞர்கள் எப்படி வாதிடுகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் நாம இந்த தீர்ப்பை கொடுக்கணும். வீட்டுல என்ன சாதாரணமா நடக்குது, எங்க வீட்டுல டக்குன்னு கொண்டு வந்து ஒரு டம்ளர்ல பாயசத்தை கொடுத்துச்சு, வாங்கிட்டு கடக்குன்னு குடிச்சிட்டு என்னமா சீனி குறையா இருக்குன்னு. அது வெண்பொங்கலா? ஏமா வெண்பொங்கலை ஏமா டம்ளர்ல கொண்டு வந்தேன்னு கேட்டேன். பாருங்களேன், அது குறைஞ்சிருச்சு. வெண்பொங்கல் குறைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணும், அதை பாயசமா கின்ற சக்தி எல்லாம் நம்ம பெண்களுக்கு தெரியும். இட்லியை உதுத்து போட்டு உப்புமா பண்றது எப்படின்னு தமிழ்நாட்டுக்காரங்களே உலகத்துக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலாயுத வர மக்களுக்கு சொல்லியாதாரன்னா ஊனா அத்தனை பேரும் அவ்வளவு கெட்டிக்காராங்க. வீட்டுல எப்படி மகிழ்ச்சியா இருக்கான், மாமியாருக்கு என்ன செஞ்சா பிடிக்கும் மருமகளுக்கு தெரியும், மருமகளுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும் மாமியாருக்கு தெரியும், ரெண்டு பேருக்கு என்ன செஞ்சா பிடிக்கும்னு குடும்ப தலைவரான கணவருக்கு தெரியும், அவருடைய மகனுக்கும் தெரியும். இப்ப மகன் பக்கம் தீர்ப்பு சொல்றதா, மருமகன் பக்கம் தீர்ப்பு சொல்றதா, அக்கா பக்கம் தீர்ப்பு சொல்றதா, அண்ணன் பக்கம் தீர்ப்பு சொல்றதா, இந்த குட்டி பாப்பா இருக்கு இந்த பாப்பா பக்கம் தீர்ப்பு சொல்றதா, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற தம்பி பக்கம் தீர்ப்பு சொல்றதா? ஏன்னா ஆண் பெண்ணுன்னு பிரிச்சாச்சு. ஆனா உட்கார்ந்து இருக்கும் போதே கலந்துதான் உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வாங்க சண்டை போட்டு தனித்தனி அணியா ஒரு பக்கம், வாங்க ஆம்பளையெல்லாம் அங்கிட்டு போட்டு பொங்கலையெல்லாம் நம்ம இந்த பக்கம் உட்காந்துருவோம், சண்டை ஓடுற அளவுக்கு ஆக போறே வாங்க. ஏன்னு கேட்டா தலைப்பு என்ன தலைப்புன்னா, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் ஆண்களே அப்படின்னு ஒரு அணி, பெண்களே அப்படின்னு ஒரு அணி, ரெண்டு அணி பேச வந்திருக்காங்க. இந்த பேச வரும்போது என்னன்னு கேட்டா, ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி எப்ப வரும், ஏதாவது ஒரு திருவிழா வரணும். திருவிழா வந்தாலே மகிழ்ச்சி தானே. திருவிழா வந்தவொடனே நம்மளால பையத்தை இறுக்கி பிடிப்பாரு. காரணம் என்ன, இந்த பையில காசு இருந்தா தானே துணிமணி வாங்க முடியும். துணி வாங்கணும்னா மணி வேணும், துணி வாங்கணும்னா மணி வேணும். எங்க ஐயா தறி ஓட்டி கையில அப்பத்தான் வச்சிருப்பாரு, ஒரு வார கூலிய வாங்கி வச்சிருப்பாரு. மக மருமையை வந்தாங்கன்னா கறி புளி எடுக்கணும், நல்ல துணிமணி எடுத்து கொடுக்கணும், அவளுக்கு வயிறார நல்ல சாப்பாடு போடணும், இந்த ஆயிரங்கன் மாதிரிக்கு நல்ல ஒரு பொங்கலை வச்சு பூஜையை செய்யணும்னு சொல்லி இந்த பையில இருந்து ரூபா நோட்டை எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பார். விட விட இந்த பைய கணம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும், அவர் மனசுல கணம் கூடிக்கிட்டே போகும்.
ஏன் கேட்டா விதவிதமா துணிகள் இருக்கு, விலையை கேட்டா மயக்கம் வருது. வகையா நகைகள் இருக்கு, வாங்கணும்னா தயக்கம் வருது. அண்ணே எதையோ வாங்கணும், எதையோ வாங்கணும், என்ன இருக்குது வழியே அதை எல்லாம் இருக்க முடியல. கட்சியில வாங்கினே பையில போடல, காசு போன எனக்கு தெரியல. என் காதலி பாப்பா காரணம் கேட்பா, ஏது சொல்றது புரியல. ஏழைக்கு காலம் சரியில்லை அப்படின்னு போனா இந்த பக்கம் பார்த்தா பொம்பளை எனக்கு இந்த கவுன் வாங்கி கொடுப்பா, இந்த வளையல் எப்பப்பா வாங்குவ? அடே தங்கத்தை நினைச்சு கூட பாக்குறாதா? ஏன் தெரியுமா? உன் பேரே தங்கம், அதுக்காகத்தான் தங்கம்னு பேர் வச்சிருக்கேன். பாத்தீங்களா? வீட்டுக்காரமா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறவன் புருஷன், வாங்கி கொடுக்கறவன் புருஷன். வாங்கி தர்றேன்னு சொல்லியே காலம் நடத்துறான் பாருங்க, அப்படிதான் மகா புருஷன். இந்த புருஷனுக்கும் மகா புருஷனுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இந்த தங்கச்சி பேர் சொல்லிட்டாங்க, எதுக்கு ஒரு மகா புருஷன் உட்கார்ந்துருக்காரு, அவரையும் பாத்துக்குங்க, கண்ணாடி போட்டு உட்கார்ந்துருக்காரு. எவ்வளவு திறமைக்காரரா இருந்தா தங்கச்சி கேட்கும் போதெல்லாம், தரேம்மா, உனக்கு இல்லாதாமா, நான் சம்பாதிக்கிற போல உனக்கு தானம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே இடையில ஒரு காதல் பாட்டை போடுறாரு. காந்தமோ இது கண்ணொலி தானோ, காதல் நதியே நீங்கிடும் ஏனோ, கருத்தை அறிந்தும் நானும் வேணோ, பொறுமை இழந்திடலாமோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, நான் கருத்தில் சிலையோ யானையோ கல்முறையோ. என்ன வரம்பா வீடு பத்தம் காதலிக்க ஆரம்பிச்சிருமா, காலத்தோடவான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. வரம்பு மீறுதல் முறை இல்ல, வரம்பு மீறாத என்று கட்டி போடக்கூடிய காதலிகள் இருக்கிறார்களே, அந்த பெண்களால் மகிழ்ச்சியா? உண்மையிலேயே நினைச்சாலே மகிழ்ச்சியா? அப்படி பார்த்தாலே மகிழ்ச்சி இருக்கே. ஒவ்வொரு வீட்லயும் பாருங்களேன், ஒவ்வொரு வீட்லயும் இந்த பிள்ளைகள் பேசும்போது பாருங்க, குழல் இனிது யாழினிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த பிள்ளைங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம்யா. என் மகன் என் பேரன் தாத்தா ஒரு பக்கம் கொஞ்சுறாரு, பாட்டி ஒரு பக்கம் கொஞ்சுது. அப்ப குழந்தைகள்னாலே மகிழ்ச்சி தானே. அந்த குழந்தையில ஆம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை என்ன, யாரையா பிரிச்சு பார்க்க முடியும்? நாங்க பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாதுயா. மகிழ்ச்சி என்பது ஆணுக்கும் பொது பெண்ணுக்கும் பொது அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தது, இந்த பிள்ளைக்கு சடங்கு வைக்கணும். சடங்கு வைக்கணும்னா யார கூப்பிடணும்? தாய் மாமனை கூப்பிடணும். தாய் மாமனை போய் கூப்பிடணும். கூப்பிட்டு அவர் மடியில வச்சு என்ன செய்யணும்? முறைய காது குத்தணும். அப்புறம் சடங்கார பிள்ளைக்கு சடங்கு வைக்கணும். எதுக்கு? எல்லாத்துக்கும் தாய் மாமன் தான் வரணும். இப்ப தாய் மாமன் வந்துட்டா மகிழ்ச்சி வந்துருமா? மகிழ்ச்சி வந்துடும். தாய் மாமன் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும்? அந்த அத்தை இருக்க, அந்த அத்தை என்ன செய்யும்? வந்துச்சு உங்க தங்கச்சிக்காரி வந்துச்சு, மகா வயசுக்கு வந்துட்டாலும், ஆகா எவ்வளவு சந்தோஷம், மருமாவுக்குள்ள வயசுக்கு வந்துச்சா, எவ்வளவு சந்தோஷப்படுவார் தாய் மாமே. உடனே வாய் கிளியுது, இங்க வரைக்கும் போகுது வாய், தப்பு வேணுங்கள வச்சிருக்கீங்களா, காசு இருக்கா, பூரா என்ன செய்யணும்? ஆக்கி அழிச்சு போடணும்ல, ஆறு போடுறது, போய் செய்முறை செய்யணும்ல, போய் என்ன செய்யணும்? செய்முறை செய்யணும்ல. ஒரு அண்டா குண்டாவை தூக்கிட்டு போகும்போது அங்கே மகிழ்ச்சி இருக்கும். அந்த இடத்தில் பெண்ணால் மகிழ்ச்சியா ஆனால் மகிழ்ச்சியா? ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, மாமாவும் அத்தையும் சேர்ந்து என் மருமக பிள்ளைக்கு செய்யணும் செஞ்சுட்டா அங்க மகிழ்ச்சி தாண்டவமாடும். யாராவது ஒரு ஆள் பிரேக் போட்டாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? போச்சு. மானோட்டு மந்தையில மாங்கொட்டே தமையில புல தோன்றுன்னு புலிகாட்டி கோயிலே தாய்மாமை சீர்சோன்று வரணி. தங்க கொலுசு வாங்கிட்டு வரோம், சாதா கொலுசு கிடையாது, தங்க கொலுசையா. இன்னைக்கு வெள்ளியே எத்தனை லட்சம் விக்குது? வெள்ளி பாருங்க விலை எப்படி போயிடுச்சு. 1.5 லட்சம் இருந்தாத்தான் நகைக்கடை பக்கமே போக முடியும். நகைக்கடை பக்கம் போனா கூட ஏன் அந்த பக்கம் வந்த ஒரு 500 ரூபாய் கூட்டு போயான்னு வாங்கிட்டு வரக்கூடாது. ஏன்? இந்த நகையில பட்ட காற்று உன் மேல அடிக்குது, ஒரு 500 கொடு அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய காலத்துல போய் என்னையா அது மகிழ்ச்சி எப்படி வரும்? உடனே நம்ம பையன் சொல்றான், அறுசுவை உணவை விட மகிழ்ச்சி என்னையா? எங்க வீட்டுக்காரமா சமைச்சிச்சுன்னா, எங்க வீட்டுக்காரமா சமைச்சா ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு சொல்லுவாங்க பழமொழியில.
அப்படி ஊத்தி அப்படி சாப்பிட்டா அந்த பருப்பு குழம்பு அப்படி வணக்குங்க. புடலங்கா கூட்டு வைப்பாவா இருக்க குழம்பு. மணக்கம், மண் மணக்கின்ற அந்த சமையல். எங்க வீட்டுக்காரமா சமையல் சொல்லும் போது அந்த அம்மா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த சமையல்னால எப்படி ஒரு அந்த பெண் மகிழ்ச்சி அடைகிறா பாருங்க. அது பெண்ணால தானே மகிழ்ச்சி. ஆண் சமைக்க முடியுமா? ஆமா, சமைக்கிறாருன்னா ஒரு நாள் சமைச்சா எப்படி இருக்கும்? நானும் இப்படித்தான் ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, அந்த கொரோனா டயத்துல வீட்டுல போய் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரமாக்கு டீ போட்டுட்டு தான் எழுப்பணும்னு சொல்லி வேகமா வட்டையில இருந்த பாலை தூக்கி கொதிக்க வச்சேன். 6:35 கொதிக்க வச்சேன். 6:45 6:50 வரைக்கும் ஒன்னும் வரல. நானும் அடுப்ப பத்த வச்சுட்டேனான்னு பார்த்து சிம்ல வச்சத ஆண்ல கூட வச்சு பார்த்துட்டு குடிக்கவே இல்லை. வீட்டுக்காரமா வந்தா முன்னால ஒரு தட்டு, என்ன செய்யுது? நான் பாலை கொதிக்க வைக்கிறேன், கொதிக்கவே மாட்டேங்குது. பால்னா பொங்குங்கயா, மாவு எப்படி பொங்கும்? நீ தூக்கிட்டு வந்து வச்சது மாவு, அரிசி மாவு ஆட்டி வச்சிருக்கேன். மாவுக்கும் பாலு கூட அந்த பாருங்களேன் இந்த வார்த்தைய, அரிசி மாவு ஆட்டி வச்சிருக்கேன், இந்த மாவுக்கும் பாலுக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியாம உங்க ஆட்டா வளர்த்துச்சுன்னா போயிடும். முடிச்சா சந்தோஷம் வருமா? வராது. பாத்தீங்களா? ஒரு என்னங்க ஒரு உணவை தயாரிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆண் களத்துக்குள்ள இறங்குனா இயற்கையே சரி பண்ணுது. இயற்கையே சரி பண்ணுது. சரி, அப்ப வர்ற மருமக நல்லா தோசை சுடுவா. இன்னைக்கு நல்ல காத்துதான் என் மலையை கொண்டு போயிடும். அடாது மலையிலும் விடாது நிகழ்ச்சி தொடரும் என்பதற்கு வேலாயுதபுரம் சாலியர் உறவு முறை ஒரு எடுத்துக்காட்டு. பாருங்க, கொஞ்ச நேரத்துல அப்படியே தூக்கி கொண்டு வந்து கரண்ட கொடுக்குறாங்க பாருங்க. இதுக்கே ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். இந்த பையங்க போனது, ஆகா அருமையான நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு, என்னடா காத்து வந்துச்சேன்னு பார்த்தா காத்து ஆசீர்வாதம் தான். அந்த ஆத்தாவுடைய ஆசீர்வாதத்தை நம்மளும் வாங்கிக்குவோம். இப்படி ஒரு வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடந்தா இந்த பேசுகின்ற பேச்சிலேயே மாறுதல் இருக்கு. பேசுகின்ற பேச்சிலேயே மாறுதல் வரும். அம்மா எப்படி பேசுறாங்க, அண்ணன் எப்படி பேசுறேன், அக்கா எப்படி பேசுது. ஐயோ என்னையா குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சு. என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளைங்க. மீசியை தீக்கி விட்டு ஆம்பளை பிள்ளைங்க. என்னையா சத்தம் இல்லாம இருக்கு? பொம்பளை பிள்ளை இருக்கு. இன்னும் சன்னல் பக்கம் திரும்பிக்கிட்டு சொல்லுவார், பொம்பளை பிள்ளை வருது. ஏன் இவ்வளவு ஏன் என்னையா ஏன் இவ்வளவு கவலை? பொம்பளை பிள்ளை பிறந்தா அவ்வளவு கஷ்டமா? யாரு பவுன் ஓட்டு கட்டி கொடுக்குறது? 20,000 நான் எங்க போறது? 2 லட்சம் கேட்பேன் மாப்பிள்ளை வந்து, நான் எங்கிட்டு போறது? அப்ப வரதட்சணை கொடுமைக்காக பெண் பிள்ளையே பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்த காலம் ஒரு காலம், கள்ளிப்பால் ஊற்றி கொன்ற காலம் ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு அப்படியா? கிடையாது. தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேட்குதடி, தன்னிலை மறந்து தூக்குதடி, காத்தினை வாசம் தூக்குதடி. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உமது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே என்று மாறவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாரை மீட்டுகிறாய், அடி முஞ்சி வண்ணம் தீட்டுகிறாய். அதைங்களா ஆனந்த யாரை மீட்டுகின்ற பெண் பிறந்திருக்கிறாள் என்று கொண்டாடும் போது மகிழ்ச்சி வருகிறது. பெண்ணால தானே என் மகிழ்ச்சி. அப்பா அப்படியே நோய்வாய்ப்பட்டு விழுந்து கிடக்காரு. மகன் என்ன செய்யறேன்? என்னவா பெருசா எந்திரிக்க முடியா? மகன் என்ன செய்ய பக்கத்துல வந்து, அப்பா என்னடா இருக்கேன்டா, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்னு கேட்க ஒரு ஆள் வந்துச்சியா, ஜிங்க குட்டி. பாத்தீங்களா? பெத்த தாய் தகப்பன பொம்பளை பிள்ளை வந்து பக்கத்துல சாப்பிட்டியாப்பான்னு கேக்குது. ஆம்பளை பிள்ளை சாப்பிட்டியாப்பான்னு கேட்டுச்சா? சரி, அடுத்த கேள்வியை கேட்போம். பொம்பளை பிள்ளை வந்து கேட்டுச்சு, அது மருமக வந்து கேட்டுச்சா? மாமா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொண்டு வரட்டா மாமா? எத்தனை மருமக வந்து கேக்குது? கேட்டா மகிழ்ச்சி, கேட்கலைன்னா பாருங்க அந்த மகிழ்ச்சி போயிருது. மகிழ்ச்சி வருவதற்கும் போவதற்கும் ஒவ்வொரு உறவுகளின் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் காட்டக்கூடிய அன்பு. சின்ன பையங்க பாருங்க, அழகா இருப்பான்,
எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அன்னே பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அன்னே பிறக்கையிலே, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. அன்னை வளர்ப்பதுலனாய அன்பு. அப்ப தந்தை வளர்க்க மாட்டாரா? அன்னை வளர்த்தால் அன்பு. அப்ப தந்தை என்ன சொல்லி தருவாரு? ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பாத்தீங்களா? அம்மா ஒரு பக்கம் மகிழ்ச்சி வீட்டுக்கு கொண்டு வருகிறார் என்றால் அப்பா ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொண்டு வராரு. சம்பள தேதி 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். சம்பள தேதி 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி 21 திண்டாட்டம், 21 திண்டாட்டம். ஆட போயா, நீயும் வேலை பார்க்கிற நானும் வேலை பார்க்கிறேன். இன்னைக்கு களத்துல இறங்கிட்டோம்ல, சம்பளம் உனக்கு மட்டும்தானா, எனக்கும் வரும்ல, சம்பள தேதி எனக்கு இருக்கு என்று பெண்கள் இன்றைக்கு வேலைக்கு போக தொடங்கி விட்டார்களே. அப்ப வீட்டுக்கு வருமானம் வந்தால் மகிழ்ச்சி என்றால் அதை கொண்டு வருவது ஆண் மட்டுமல்ல, பெண்ணும் இருக்காங்க. இங்க வாதிட வந்துட்டாங்க. என்னையாது குழப்பிக்கிட்டே போறீங்க, சமையல்ல ஆரம்பிச்சீங்க, அதே போகுது, சம்பளம் வந்துருச்சு, வீட்டுல ஒரு நிகழ்ச்சி வந்தா என்னென்ன நடக்குது, ஆணுக்கு பெண்ணுக்கு இவ்வளவு பங்கு இருக்கா? அப்ப ஆண்களேன்னு சொன்னா தாத்தா மட்டும் இல்ல, பாட்டி இருக்கு. இவா என்னடா பேராண்டி வயிறு வலிக்குதா, இங்க வா, முருங்கைக்கீரையை சரக்குன்னு உருவினாலும் உள்ளங்கையில வச்சு ஒரு நசுக்கு, உப்பு கல்ல தூக்கி அதோட சேர்த்து வச்சு ஒரு மசியல் மசிச்சு வாய கொறடா சர்ன்னு புளிஞ்சு விட்டு தண்ணியை கூடி ஒரு வெள்ளை கட்டியா கூட தின்னுட்டு போறா. வயிறு வலிக்காது, ஒண்ணும் வலிக்காது. உங்க ஆத்தா புள்ள வளர்த்துருக்கா பாரு. பாட்டி இல்லைன்னா இன்னைக்கு பாட்டிகள் தானே. பாட்டி வைத்தியம் எங்க போச்சு? பாட்டிகள் வீட்டுக்கு மகிழ்ச்சி கொண்டு வருவாங்க. ஒரு பயலுக்கு, சின்ன பயலுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீடே பாருங்க ஆன் இருக்கும். என்ன ஆச்சு? என் மகனுக்கு 3 நாளா வயிற்றாலையா போகுது. வயிற்றாலையா போறதுக்கு என்ன கொடுத்த? நல்லா கறி வச்சு கொடுத்தேன். கறி வச்சு சின்ன பிள்ளை கொடுக்கலாமாம்மா? சண்டை போடுவாங்க. கறி வச்சு சாப்பிடும் போது சந்தோஷம், இந்த வயிற்றால போகும்போது என்னாச்சு? மகிழ்ச்சி போயிடுச்சு. ஆனா பாட்டி வைத்தியம் பார்க்கும் சரியாயிடுச்சு, மகிழ்ச்சி வந்து விட்டது. இந்த இடத்துல மகிழ்ச்சி யாரு கொண்டு வந்தா? சரி, மகன் மட்டும் இருக்காரு, கல்யாணமே நடக்கல, மருமக உள்ள வந்துருச்சியா? மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணமிருக்கும் குணமகளே வாவா, கோயில் வாசல் திறந்து வைப்போமாவா. என்ன அந்த மருமக உள்ள வீட்டுக்குள்ள வரும்போது என்ன ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். என் மகன் பெரிய ஆள் ஆயிட்டாயா, தலைக்கட்டுல சேருங்க, தலைவரே வாங்க என் மகனுக்கு ரசீது கொடுங்க. மகனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மருமகள் வந்து விட்டாலே இந்த பெண் வந்தா அப்புறம் என் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் தான் இருக்கு சிக்கல், அண்ணன் தம்பி 4 பேர், சரி 4 பக்கமும் குறுக்க செவரத்து வச்சு, நீ கிழக்க வாசல்வை, நீ மேற்கவை, நீ தெற்கவை, நீ வடக்கவை. அடே அப்பயா தாக்கா எங்கடா தூக்கி வைக்க? மேல வந்து மாடியை கட்டி அதுல தூக்கி உச்சியில உட்கார 2 பேர்த்துக்கு. அடே இறங்க ஏற முடியாது, அரசாங்கத்துல எதுக்கு இறங்குது ஏறுது? பேசாம கடை திருவிழா வந்தா இறக்கி விடுவோம், திருவிழா முடிவும் மேல ஏத்தி விட்டுவோம், அதனால அப்படின்னு மேல தூக்கி வச்சிடுறீங்களே. அண்ணன் தம்பிக்குள்ள இந்த ஊழலை சண்டையை யார் ஆரம்பிக்கிறது? அண்ணன் தம்பிக்குள்ள ஊழலை சண்டையை யார் ஆரம்பிக்கிறது? எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் மருமக வந்தா பிறகு பிரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப மருமக சொல்றதை நீங்க கேட்கறீங்களா? மருமக சொல்றதையா கேட்கறீங்க? இவங்க கேட்பாங்க. பெண் வந்தா பிறகுதான் மகிழ்ச்சி போயிடுச்சு. அப்ப அது வரைக்கும் சந்தோஷமா தானே இருந்தீங்க. இன்னைக்கு வந்தவ பேச்ச ஏன் கேட்டீங்க? கேட்டது யாரு? மகனா அப்பாவா? அப்ப அந்த இடத்துல ஆண் தப்பு பண்றாரா? அப்ப ஆண் தப்பு பண்ணா மகிழ்ச்சி போயிடுச்சா? யார் தப்பு பண்ணாலும் மகிழ்ச்சி போயிருமே. மகிழ்ச்சியை இங்கே கொண்டு வருவது யார்? குழந்தை பிறந்தா மகிழ்ச்சி தான், சடங்கானா மகிழ்ச்சி தான், திருமணம் முடிந்தால் மகிழ்ச்சி தான், வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அங்கே சமையல் மகிழ்ச்சி தான். ஒரு பக்கம் சமையலுக்கு அம்மானா அங்க உணவுக்கு பொருளை கொண்டு வந்து சேர்ப்பது அப்பா, இன்னைக்கு பாக்குற காரியவட்டியில முட்டுச்சந்துக்குள்ள வச்சு என் தம்பி சைக்கிளை நிப்பாட்டிக்கிட்டு வயல் கூடைக்குள்ள இருந்து வெண்டைக்காய சடக்கு சடக்குன்னு உடைக்கிறார்.
ஏன் இப்படி தம்பி இங்க வாயா என்னையான்னு அழுகாம சொல்லியா என்ன அவன் பிரச்சனை வீட்டுல இல்ல இங்க வா என்ன செய்யற நீ வெண்டைக்காய உடைக்க ஏன்டா உடைக்கிற வெண்டைக்காய கடையில காய்கறி கடையில வெண்டைக்காய உடைச்சா கடைக்காரன் கத்துறேன் அவன் போடாத இப்போ உனக்கு வெண்டைக்காய இல்லையா வீட்டுல உடைக்காம வாங்கிட்டு போன முண்டாடி கத்துறான் அதனால சந்துக்குள்ள வச்சு சடக்கு சடக்குன்னு உடைச்சு கொண்டு வைக்கணும்னு வைங்க பிரச்சனை இல்லைன்னு எப்படிப்பட்ட கெட்டிக்காரை தம்பி பாத்தீங்களா அப்ப ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி வரணும்னு சொல்லி எப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஒவ்வொருத்தரும் ராஜ தந்திரிய இந்த உட்காந்துட்டாவில மண்டையில பூரா தலை முடிய காணம் நினைக்காதீங்க அது பூரா இயற்கை தந்த கிரீடம் தலைக்கு ஒரு கிரீடம் உனக்கதற்கு தலையே கிரீடம் தான் உனக்கு சிரிக்காதீங்க ரொம்ப எங்க மாப்பிள்ளையை பார்த்து சிரிக்காது தலைக்கு ஒரு கிரீடம் உனக்கதற்கு தலையே கிரீடம் தான் உனக்கு என்று இயற்கை வந்த கொடைதான் அந்த வழுக்க 3 கை இடக்கை வழக்கை வழுக்கை 3 சேர்ந்து இருக்கியா சின்ன பையன் சிரிக்கிறான் ஏன் உனக்கும் வழுக்க விழுங்குறா அப்ப நீ சீக்கிரம் கல்யாணம் பண்றாங்க ஏன் நான் நிம்மதியா இருக்கிற பிடிக்கலையாங்கிற இப்ப மகிழ்ச்சி கல்யாணம் போயிடுமா அடே கல்யாணம் ஆன பிறகுதான்டா மகிழ்ச்சி தாத்தா சொல்லுவார் அப்ப பாட்டி நீ என்ன மகிழ்ச்சியா இருக்கீங்க எலியும் புனையுமா சண்டை வர்றீங்க அப்படின்னா அப்படித்தாண்டா இருக்கும் ஆனா மகிழ்ச்சியா தாண்டா இருக்கும் என்னதாத்தா சண்டையிலையுமா மகிழ்ச்சி இருக்கு சண்டையிலையுமா மகிழ்ச்சி இருக்கு அடே அதை ஏன்டா கேக்குற கனிரசமா மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கனிகையரின் துணையினீரே கிடைப்பதல்ல இன்பம் கனிரசமோ மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கனிகையரின் துணையினீரே கிடைப்பதல்ல இன்பம் இணையொல்லாவனையாயின் வாய்மொழியே இன்பம் அவள் இதழ் சிந்தும் புனல்களே இறைவிடாத இன்பம் இன்பமெங்கே 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 என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடிவோடு இன்பமெங்கே எங்க சுத்தி வந்தாலும் கணவன் மனைவி சண்டையா அதுக்கும் அங்கேயும் மகிழ்ச்சி இருக்கு எப்ப மகிழ்ச்சியாகும் கூடலாகும்போது மகிழ்ச்சியாகும் இந்த கூடலை யாரு துவக்கி வைக்கிறதுன்றத பிரச்சனை அவ பேசுறது நான் பேசுறேன் ஏன் அந்த ஆள் பேச மாட்டாரா சட்டையை மாட்டிக்கிட்டு டீ கடைக்கு போயிட்டாரு அப்படின்னு இந்த அம்மா வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மொச்சக்காய் குழம்பு வச்சிருக்கேன் இந்த குழம்பை யாருக்கும்பா நாய் கூட திங்காது அவரு எந்த நாய் திங்கும் இவ்வளவு நாளா எந்த நாய் இருந்துச்சோ அந்த நாய் தான் திங்கிறது அந்த அம்மா உன்னைய கட்டுறதுக்கு பேசாம ஒரு எருமையை கட்டி இருக்கிறான் யாரு இவரு சொந்தத்துக்குள்ள எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க அந்த அம்மா வாயை வச்சுட்டு பேசாம இருக்க வேண்டியது உன்னைய கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு எருமையை கட்டி இருக்கலாம்னு சொன்னா சொந்தத்துக்குள்ள எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது ஏய் இப்படியே பேசிக்கிட்டு நான் மிருகம் ஆயிடுவேன் எலிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அந்த அம்மா பாருங்க மிருகம் ஆயிடுவேன்னு சொன்னா அப்ப அவர் சிங்க புலின்னு நினைக்கிட்டு அந்த அம்மா நினைக்குது எலிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் இது கணவன் மனைவியோட கொஞ்சல் சண்டை அந்த ஊடல் கூடலா மாறும் அதுக்கு காத்திருக்கணும் நாம எப்ப வரைக்கும் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் உண்மைகளை ஓடி வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் உண்மைகளை ஓடி வரும் என்னது தேனி இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லுவதே உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் பாடுவதே என்னது தேனி இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லுவதே இதுதானே அந்த காதல்ல நிம்மதி ஆணும் பெண்ணும் கொஞ்சம் குழாவுதானே மகிழ்ச்சி அதில் ஆண் தனி பெண் தனி எப்படி பிரிப்பீங்க ஆனா பெண்ணா என்று இங்கே பட்டிமன்றம் கண்டிப்பா போட்டே ஆகணும் இதை பேசுவதற்கு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க வந்தாலும் சாதாரண ஆளுங்க கிடையாது ஒவ்வொரு ஆளும் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி இப்போது என்ன செய்யணும் இந்த அணிகளை பேச விடணும் சரியா நீ நீட்டி முழக்கினது போதும் உங்க ஆளுகளை பேச விடு என்று நீங்கள் எல்லாம் சொல்வது என் காதில் கேட்கிறது இப்படி சொல்லுகின்ற நேரத்துல நம்ம ஆண்களையும் பெண்களையும் மதிப்பாக நாம் பார்க்கிறோம் சும்மா பார்க்கல மதிப்பாக பார்க்கிறோம்
எப்படி மதிப்பா பார்க்கிறோம்? ஆண்களை எல்லாம் அப்பாவாக பார்க்கிறோம், பெண்களை எல்லாம் அம்மாவாக பார்க்கிறோம். அப்பதான் மதிப்பு கூடுது. தாத்தா பாட்டியா பார்த்தோம்னா மேல கையெடுத்து கும்பிடுறோம். சின்ன குழந்தையா பார்க்கும்போது அவர்களை கொஞ்சம் மகிழ்கிறோம். அப்ப மகிழ்ச்சி என்பது ஆண் பெண் என்ற பேதம் உள்ளதா இல்லையா என்று இந்த அறிஞர்கள் வாதத்தை தொடங்க வேண்டும்.